Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. அன்புக்கும் ஆனந்திக்கும் நடக்கிற பிரச்சனை மட்டும்தான் உனக்கு சீரியஸா தெரியுது. மத்த எதுவுமே உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. வேற என்ன இருக்கு? எனக்கு புரியல. இப்படி அன்பு ஆனந்தி லைஃப்ல இன்டர்ஃபை ஆகிறது பார்வதி ஆண்டிக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப அங்கிள் அந்த விஷயத்துல அப்செட்டா இருக்காரு. இங்க பாரு மித்ரா, நான் எப்பவுமே அவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆனதே இல்ல. அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சப்போர்ட்டா இருக்கணும் தான் நினைக்கிறேன், இருக்கேன். இப்போ அன்பு காணாம போயிருக்கான். அவனை கண்டுபிடிக்க நினைக்கிறது யாருக்கு டென்ஷனா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. நான் தேடி கண்டுபிடிக்க தான் போறேன். அன்பு காணாம போனதே உன்னாலதான் மகேஷ். வாட்? ஆமா மகேஷ், அதுதான் உண்மை. உண்மையை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ண. என்ன உண்மை? நீ அன்பு கிட்டயும் ஆனந்தி கிட்டயும் குழந்தைய தத்து கேட்டதுனாலதான் இந்த எல்லா பிரச்சனையுமே. அதனாலதான் இப்ப அன்பு வீட்டை விட்டு எங்கேயோ போற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத மித்ரா. அந்த குழந்தைய நான் தத்து கேட்கறது அவங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான், பிரச்சனையை பெருசாக்குறதுக்காக இல்ல. உனக்கு நான் அந்த குழந்தைய தத்து எடுக்கிறது பிடிக்கல. சோ இதான் சான்ஸ்னு என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறியா? நான் முட்டாள் மாதிரி பேசுறேனா? நீ எல்லாத்தையும் யோசிச்சுதான் பேசுறியா மகேஷ்? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? நீ குழந்தைய தத்து கேட்டது ஆனந்திக்கு பிடிக்கல, அது தெரியுமா உனக்கு? அண்ணே சொல்லுமா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆனந்தி, என்னாச்சு? அன்பு வந்துட்டானா? வரல சார், அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை இங்க வந்திருக்காரான்னு பார்க்கதே வந்தேன். அன்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆளே இல்லையே. ஏன் அப்படி பண்ணா? என்னதான் நடந்துச்சு ஆனந்தி? நேத்து ஆனந்தி லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டா சார். அதுல ஆரம்பிச்சதா சார் இந்த பிரச்சனைய. எங்க போனேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றா. எங்க போன ஆனந்தி? சொல்லு, அதை வச்சாவது அன்பை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம். தப்புதே சார், நான் செஞ்சது பெரிய தப்புதே. ரொம்ப பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிவிட்டேன். என்ன செஞ்ச? அப்படி எங்க போன? நம்ம கம்பெனில இருந்து பெட்ஷீட், தலகாணி துணியெல்லாம் தைச்சு கொடுத்தோமே, அந்த பூந்தளிர் குழந்தைகள் காப்பகம், அங்கதான் போனேன். மாமாவுக்கு வேலையை ஊருக்கு மாத்தி வாங்கி கொடுத்து அக்காவையும் மாமாவையும் ஊருக்கு அனுப்பிட்டு யாருக்கும் தெரியாம வேற ஏதாவது ஊர்ல போய் அந்த காப்பகத்திலேயே தங்கிடணும்னு நினைச்சேன். அங்க போய் குழந்தைய பெத்துக்கிட்டு அங்கனையே குழந்தைய வளர்த்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம இருந்துடலாம் நினைச்சேன். இந்த விஷயத்தை பத்தி பேச நான் நேத்து காப்பகத்துக்கு போனப்போ வார்டன் மேடம் அங்க என்னை பார்த்திருக்காங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அது அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனந்தி, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? உனக்கு யார் இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்தது? எப்ப பாரு ஏதாவது தப்பாவே யோசிச்சு முடிவு எடுத்துட்டு இருப்பியா? உனக்கு என்னதான் பிரச்சனை? அன்பு உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான். அதுக்கு மேல உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கேளுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏன் ஆனந்தி, இங்க நாங்க இத்தனை பேர் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு உனக்கு துணையா இருக்கிறோம். நீ எங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா போக முடிவு பண்ணிருக்க. தப்புதே, என்ன நான் செஞ்சது தப்புதே, அது உணர்ந்து போட்டேன். நாளைக்கு எனக்கும் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தை மேல அவருக்கு இருக்கிற பாசம் குறைஞ்சிருமோன்னு பயந்து போட்டேன். அந்த மாதிரி ஒரு சங்கடம் இந்த குழந்தைக்கோ இல்ல இந்த குழந்தையால மத்த யாருக்கோ வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதே இப்படி ஒரு முடிவுக்கு வந்த. ஏன் ஆனந்தி, உன் அன்பு நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? மித்ரா, நீ என்ன சொன்ன? எல்லா பிரச்சனையும் என்னாலன்னு சொன்னல. இப்ப ஆனந்தி பேசுனத நீ கேட்டியா? இப்ப என்ன சொல்ற? நான் சொன்னது கரெக்ட்னு இப்போவாது ஒத்துக்கிறியா? என்ன சார், மித்ரா என்ன சொன்னா, நீங்க என்ன சொன்னீங்க? ஆனந்தி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்.
முதல்ல அன்புவை கண்டுபிடிக்கணும். அது என்னோட பொறுப்பு.